போன வாரத்தில் நம்ம 12ஆம் அதிகாரம் 1 to 8 வரைக்கும் தியானித்தோம். அது ஒரு முன்னுரையாக 9ஆம் வசனத்திலிருந்து குறிப்புகளை ஆரம்பித்தோம். உண்மையான அன்பு, ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன? அதாவது இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம். உண்மையான அன்பு அல்லது மாயமில்லாத அன்பு, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுதல், சகோதர சிநேகம், கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுதல், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருத்தல், ஆவியிலே அனலாயிருத்தல், கர்த்தருக்கு ஊழியம் செய்தல். எப்படி ஊழியம் செய்தல்? கர்த்தருக்கு ஒரு அடிமை போல ஊழியம் செய்தல். இதெல்லாம் 11ஆம் வசனம் வரைக்கும் போன வாரத்தில் நாம் தியானித்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் 12ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் சொல்லுகிறார். நம்பிக்கையில் என்ன செய்யணுமா? சந்தோஷமா இருங்கள். ரிஜாய்சிங் இன் ஹோப். என்ன நம்பிக்கை? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் என் பாவத்தை கழுவினது என்ற நம்பிக்கை. ரட்சிக்கப்பட்டோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? நீங்கள் விசுவாசிகள் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? இயேசு பரலோகத்துக்கு போனார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? திரும்ப வருவார் என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய நம்பிக்கையை யார் குழப்பினாலும், யார் கலக்கினாலும் கலங்கவே கூடாது. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார். அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு மீட்பு கிடைத்தது. நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். நான் நீதிமானாக இருக்கிறேன். நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த குறிப்பு, உபத்திரவத்தில் பொறுமையார்கள். உபத்திரவம் என்று ஒன்று வரும்போது அதில் எதை காட்ட வேண்டும்? ஆத்திரத்தை காட்டக்கூடாது, அவசரத்தை காட்டக்கூடாது, பொறுமை. கர்த்தரை பார்த்து கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு பொறுமையை தார். ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளங்களிலே ஒன்று பொறுமையோடு இருத்தல். ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுடைய அடையாளம். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபிக்கும் போது ஜெபத்தில் ஒரு உறுதி நமக்கு வேண்டும். ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு பேசுதல், தேவனோடு உரையாடுதல். அந்த அனுபவத்துக்குள்ளே வா. தேவனோடு நான் தியானித்து அவரோடு உறவாட வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்குள்ளே வா. அதுதான் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறது. முழு நேர ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து வந்தவர்கள், ஆத்மாக்களுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து வந்தவர்கள், எந்த முதலீடு செய்யாமல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தவர்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள். அவருடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஏனென்றால் கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தரையே மூலதனமாக வைத்து வருகிற பரிசுத்தவான்களாகிய ஊழியர்களுடைய குறைவிலே உதவி செய்யுங்கள். அடுத்த வார்த்தை, distributing to the necessity of saints. அடுத்தது, given to hospitality. அந்நியர்களை உபசரிக்க வேண்டும். குறைவில் உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்றால் விருந்தோம்பல் செய்யுங்கள். மற்றவர்கள் வருகிறவர்களுக்கு உதவி செய்யுங்க, விருந்தோம்பல் பண்ணுங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை உபத்திரம் பண்றாங்களா? நல்லா இருப்பா, நீடோழி வாழ்வாயாக, நெடுங்காலம் நீ வாழ வேண்டும், எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நீ வாழ்வாயாக என்று நம்மை உபத்திரப்படுத்துகிறவர்களை வாழ்த்த வேண்டும். உபத்திரப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதி. bless and curse not. சபிக்காத. வசனம் என்ன சொல்லுது? அவங்கள ஆசீர்வதிங்க. யார் ஆசீர்வதிக்கணும்? உன்னை திட்டவங்களை ஆசீர்வதி. அதுதான் கிறிஸ்துவனுடைய சீடர்கள். கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்வது என்பது அதுதான். உன்னை திட்டும் போது, உன்னை பகிக்கும் போது, உனக்கு எதிராய் சண்டை போடும் போது
அமைதியாக இயேசுவே அவர்களை ஆசீர்வதி. எழுப்பி நில்லுங்க எல்லாரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.